கரூர் கலெக்டர் ஆஃபீஸில் அரங்கேறிய தாவேக்காவோட உச்சக்கட்ட உட்கட்சி மோதல். கலெக்டர் ஆஃபீஸ் வளாகத்தில் காரில் உட்கார்ந்தபடி கதறி அழுத தாவேக்க மூத்த அமைச்சர். கட்சியை வளர்த்தெடுத்த சீனியருக்கு நேர்ந்த மெகா அவமானம். கரூர் மாவட்ட செயலாளரும் சேர்ந்து கண்கலங்கி நின்ற அந்த அதிர்ச்சி பின்னணி. முதலமைச்சர் விஜயோட நண்பர் விஷ்ணு ரெட்டி மூலமா கோட்டைக்குள்ள நடக்கிற மெகா அண்டர் கிரவுண்ட் டீலிங். வெளியில மட்டும்தான் தீய சக்தி முழக்கம், உள்ள ரகசியமான சமரசம். முதலமைச்சரையே ஏமாற்றுகிறதா அந்த விஐபி லாபி. இந்த எல்லா சீக்ரெட்டையும் தான் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் நரியார்ல பார்க்க போறோம். வணக்கம், இது INT வயர். ஜூலை 10 முதலமைச்சர் விஜய் கரூர் போயிருந்த செய்திகளை நேரலையில் பார்த்துருப்பீங்க, செய்திகளையும் கேட்டிருப்பீங்க. கடந்த 2025 செப்டம்பர் 27 அன்னைக்கு கரூரில் நடந்த அந்த தாவேக்கா பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய சர்ச்சையானுச்சு. அப்போ கரூரை விட்டு வெளியேறின விஜய் அதுக்கப்புறம் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக முதலமைச்சராகி கரூர் மண்ணுக்குள்ள தன்னோட காலடி எடுத்து வைக்கிறார். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை வெற்றிகரமாக முடிச்சுட்டு நேராக கரூர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போன முதலமைச்சர் விஜய் அந்த நெரிசல் கொடூரத்தில் உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினர் 32 பேருக்கு அரசு பணிக்கான அந்த பணி ஆணைகளை வழங்கினார். இந்த அரசு விழாவில் அமைச்சர் ஆதவர்ஜுனா, அமைச்சர் செங்கோட்டையன், அமைச்சர் விஜயலட்சுமி, அப்புறம் MP ஜோதிமணி உள்ளிட்ட நிறைய விஐபிகள் எல்லாருமே மேடையில் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த மெகா சுப நிகழ்ச்சிக்கு பின்னாடி தாவேக்காவையே உலுக்கிற ஒரு மரண கண்ணீர் கதை அரங்கேறி இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி கரூரில் அந்த பிரம்மாண்டமான இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்கு பக்காவா ஏற்பாடு பண்ணி கொடுத்தது கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகனும் தாவேக்காவோட பொதுச் செயலாளரான புசி ஆனந்தும் தான். இந்த நெரிசல் விபத்துக்கு காரணமாக இருந்ததா சொல்லி இவங்க 2 பேர் மேலே தான் அப்போது போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சாங்க. அதனால அமைச்சர் புசி ஆனந்த் கொஞ்ச நாள் தலைமறைவாக தெரிகிற நிலைமை கூட ஏற்பட்டுச்சு. இப்படி கட்சிக்காகவும் தலைவர் விஜய்க்காகவும் எல்லா வழக்குகளையும் பழிகளையும் சுமந்து நின்ற கட்சியோட பொதுச் செயலாளரும் அமைச்சருமான புசி ஆனந்துக்கு இந்த அரசு பணி ஆணை வழங்குகிற மெகா நிகழ்வில் முறையான அழைப்பே கொடுக்கப்படலையா. கரூர் கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ள முதலமைச்சர் விஜய் மேடையில் கம்பீரமாக உட்காந்து இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் அந்த விழாக்குள்ளே போக முடியாமல், அதாவது அழைக்கப்படாமல் கலெக்டர் ஆஃபீஸ் வளாகத்துக்குள்ளேயே தன்னோட காரில் உட்கார்ந்தபடியே அமைச்சர் புசி ஆனந்த் சும்மா விம்மி விம்மி அழுதுட்டு இருந்திருக்காரு. அவரோட சேர்ந்து கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகனும் சும்மா கண்கலங்கி நின்றுட்டு இருந்திருக்காரு. இது சம்பந்தமா தாவேக்கா நிர்வாகிகள் வட்டாரத்தில் நம்ம விசாரிச்ச வரைக்கும் விஜய் ரசிகர் மன்றம், மக்கள் இயக்கம், அப்புறம் அரசியல் கட்சின்னு படிப்படியா தாவேக்காவை ரத்தம் சிந்தி வளர்த்தெடுத்த புசி ஆனந்த இப்போ புதுசா வந்த ஆதவர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு மெகா லாபி பண்ணி டோட்டலா ஓரங்கட்டிட்டாங்களாம். நேற்று வந்த ஆதவர்ஜுனா இப்போ மேடையில் கெத்தாக உட்காந்துருக்கிறாரு. ஆனால் கட்சிக்காக உழைச்ச புசி ஆனந்த் இப்போது காரில் உட்காந்து அழுதுட்டுருக்காருன்னு முக்கியமான சில தாவேக்கா நிர்வாகிகள் எல்லாருமே கொந்தளிப்போட பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக கோட்டையையே அதிர வைக்கிற இன்னொரு சூடான அண்டர் கிரவுண்ட் தகவலையும் நிறையார்கிட்ட போட்டு வாங்கணும். அந்த மேட்ரு என்னென்னா, முதலமைச்சர் விஜயோட மிக நெருங்கிய நண்பரான விஷ்ணு ரெட்டியோட மச்சான் சபரீசன் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் இவங்களோட ரொம்பவே க்ளோஸான நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவரா. அதனால சபரீசன் தனக்கு வேண்டிய முக்கிய அதிகாரிகளுக்கு இந்த தாவேக்கா அரசுலையும் டாப் போஸ்டிங்கை இந்த விஷ்ணு ரெட்டியோட மச்சா மூலமாக கரெக்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காராம். அதிகாரிகள் நியமனம் மட்டும் இல்லை, இன்னும் பல திரைமறைவு விவகாரங்கள்லையும் முதலமைச்சர் விஜயோட நண்பருக்கும் முன்னாள் முதலமைச்சரோட மாப்பிள்ளைக்கும் நடுவில் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் சும்மா ஸ்மூத்தாக பக்காவாக நடந்துட்டு இருக்குன்னு கோட்டை வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க. ஆனால் வெளியில் மேடைகளில் பேசுகிறப்ப மட்டும் தீய சக்தி முதலமைச்சர் விஜய் சும்மா சிங்கம் மாதிரி உருமுறாரு. ஒருவேளை முதலமைச்சர் விஜய்க்கே தெரியாம இவங்க பின்னாடி நின்று இந்த மெகா டீல்களை போடுறாங்களா? அப்படி இருந்தா முதலமைச்சர் விஜயையே இந்த லாபி ஏமாத்துதா அப்படிங்கிற கேள்விகள் இப்போ தாவேக்காவோட உள்வட்டாரத்திலேயே சும்மா தீயா கிளம்பியிருக்கு அப்படின்னு இருள் உலக அரசியல் ரகசியங்களை நம்ம கிட்ட உடைச்சிட்டு கிளம்பினாரு நம்ம மிஸ்டர் நரியார். இன்னைக்கு நரியார்கிட்டேருந்து வந்த அத்தனை ஹாட் இன்சைட் சீக்ரெட்ஸையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டோம். பாதிக்கப்பட்ட 32 குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுத்த அதே மேடையில் கட்சியை வளர்த்தெடுத்த அமைச்சர் புசி ஆனந்த் அழைக்கப்படாமல் காரில் உட்காந்து அழுதுட்டு இருந்த இந்த மெகா அவமானத்துக்கு பின்னாடி வேற என்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது?
வெளியில தீய சக்தின்னு சொல்லிட்டு உள்ள விஷ்ணு ரெட்டி மூலமா சபரீசன் டீமோட ரகசிய டீலிங் நடக்கிறது இன்னமும் சிஎம் விஜய்க்கு தெரியாமலையா இருக்கும். ஒருவேளை இனிமேல் தான் தெரிய வருதுன்னா விஜயோட அடுத்த ஆக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டோட ஹாட் அரசியல் மற்றும் கிரைம் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஐஎன்டி வயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ஆல்ல தட்டி வச்சுங்க. அரசியல் இன்சைட் சீக்ரெட்ஸை உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ லிங்கை ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு ஃபயரான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம்.